ஹாலிவர்ஸில் நேற்று மிஸ்டர் லாடோ ஒரு வீடியோ வந்து அனுப்பிச்சிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அந்த வீடியோ ஆரம்பிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திஸ் வீடியோ மெசேஜ் இஸ் ஃபார் மை வேல்யூட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது என் மேலே நம்பிக்கை வச்ச என்னுடைய மதிப்பிற்குரிய உறுப்பினர்களுக்கு அப்படின்னு தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. அதாவது வந்து நம்ம மேலே இனியும் வந்து அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு. ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, கூடயே கடைசி வரைக்கும் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, டிசம்பர் 2024 நான் இந்த வீடியோ வந்து அனுப்புகிறேன். நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியம் இருக்கும், ஏன் வந்து இந்த கம்பெனி இன்னும் சரி பண்ணலை, ஏன் ரெக்கவர் ஆகலை, என்ன தான் போயிட்டுருக்கு, எப்போ தான் இது ஃபைனலாக ஓகே ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அது சரியான கொஷின் தான் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, பிளான் பண்ண மாதிரி நிறைய அந்த சிஸ்டம் வைஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட் வர்றதுக்கு அந்த மாதிரி வந்து கரெக்டான விஷயங்கள் வந்து எங்ககிட்ட இருந்தது. பிளான் பண்ண மாதிரி நடத்துறதுக்கு சரியான விஷயங்கள் எங்ககிட்ட இருந்தது, இப்போ இருக்குது, இதுக்கு முன்னாடியே கூட இருந்தது. பட் வந்து என்னோடய மக்கள், எனக்கு நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னு நினச்சவங்கனால வந்து அது சரி வராமல் போயிடுச்சு. சில பேரை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து அது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, மெட்டாஃபோர்ஸ் அப்படின்னு பேர் இருக்கும்போதே வந்து மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு சந்தோஷம் இல்லாமல் தான் இருந்தது. சில டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற சில பேர் நினச்சி வந்து நான் சந்தோஷம் இல்லாமல் தான் இருந்தேன். எனக்கு அது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்தது. அதனால் வந்து அது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து, வரப்போகிற நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்கு பழைய டீம் மெம்பர்ஸ் இல்லாமல் புது டீம் மெம்பர்ஸ் வச்சு அந்த நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்கு உண்டான வேலைகளை வந்து நான் செஞ்சிட்ருந்தேன். இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது நம்மளை நம்பலை, நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு, நம்மளை நம்பலை, அதனால தான் இப்போ நியூ டீம் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து, செப்டம்பரில் அவங்க ஹேக் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாக சில ஃபண்ட்ஸை வந்து அவங்க திருடிட்டாங்க, சில பணம் வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது நிறைய பேருக்கு அது அப்போவே தெரிஞ்சிருக்கும், செப்டம்பரில் நடந்தது அப்போவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து கம்யூனிட்டிக்கு வெளிப்படையாக ஏன் சொல்லலை அப்படின்னா, தேவையில்லாமல் கம்யூனிட்டிக்குள்ளே வந்து பயம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இது கூட வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது. அவங்க வந்து கோட்ஸையும் திருடிட்டாங்க, ரெஃபரல் சிஸ்டம் யூஸ் பண்ணி டேட்டா பேஸையும் வந்து திருடிட்டாங்க. அதுதான் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்து அது எங்களை வந்து உடச்சி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி செப்டம்பர்லேயே ஹேக் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் டேட்டா பேஸையும் திருடிட்டாங்க. இருந்தாலும் வந்து இது கூட விடலை, இன்னும் வந்து அவங்க தோக்குற மாதிரி இல்லை, மறுபடியும் மீண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிடாஸ் அட்டாக்கும் பண்ணிட்டாங்க. இது வந்து ஓல்டு டீமில் இருக்கிற சில பேர் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து, நம்ம ஹாலிவர்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய லீடர்ஸை காண்டாக்ட் பண்ணிவிட்டு, இது வந்து ஹாலிவர்ஸ் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, நீ மீண்டு வர முடியாது, எங்ககிட்ட ஒரு புது ப்ராஜெக்ட் இருக்குது, அதனால் வந்து அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வாங்க, இதை விட்டுட்டு அதுக்கு வாங்க, அந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஹாலிவர்ஸை நீ நம்பாதீங்கிற மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஆனால் வந்து சரியான லீடர்ஸ் வந்து அதை நம்பலை, சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, இதெல்லாம் வந்து நாங்கள் மீண்டு வர்றதுக்கு வந்து ஒரு போர் மாதிரி நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம், ஒரு போர் மாதிரி நாங்கள் முயற்சி செஞ்சு அது மீண்டு வந்துட்ருக்கோம். நாங்கள் இப்போ வந்து அதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டோம். இப்போ வந்து சட்ட ரீதியாகவும் வந்து நல்ல ஏஜென்சி பிடிச்சி அவங்க மூலமாகவும் நாங்கள் மீண்டு வரோம். அது மட்டும் கிடையாது, டாப் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸையும் அவங்க ஹெல்ப்பையும் வாங்கிட்டு இப்போ நாம் அதிலிருந்து மீண்டு வந்துட்ருக்கோம். ஸ்கேமர்ஸ்க்கு வந்து என்னுடைய மெசேஜ் என்ன அப்படிங்கிறதுனா வந்து, அது ஒரு சிம்பிளான ஒரு மெசேஜ் தான்.
நீங்கள் திருடின ஃபண்ட்ஸையும் டேட்டாவையும் நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு உண்டான வேலைகள், சரியான வேலைகள் நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஈஸியாக செய்ய முடியும். நீங்கள் திருடினதுக்கு உண்டான எவிடன்ஸ், க்ளூஸ் எல்லாமே வந்து எங்ககிட்ட இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் திருடின ஃபண்ட்ஸையும் டேட்டாவையும் திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்கேமர்ஸ்க்கும் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்காக இனி நாங்கள் வெயிட் பண்ண போகிறதில்ல. அது வந்து அவங்க பண்ணும்போது பண்ணட்டும், அவங்களுக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிற மாதிரி ஆகிடும். நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டோம், வெரி ஹார்ட் ஆக்ஷன் வந்து எடுத்துட்டோம். இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது ஈஸியான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போகிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஆனால் வந்து நான் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு வந்து நான் அதை செய்ய விரும்பலை. நான் உங்களுக்காக வந்து நான் அவங்க கூட நான் ஃபைட் பண்ண போகிறேன். நான் இந்த கம்பெனியை வந்து நான் மீண்டு பழையபடி கொண்டு வந்து இனி வந்து உயர்த்த போகிறேன். நீங்கள் வந்து என்ன நம்புறீங்க, அதே மாதிரி நானும் உங்களை எப்போதுமே நம்புகிறேன் அப்படின்னு மிஸ்டர் லாடோ வந்து சொல்லியிருக்காரு. இது மறுபடியும் வந்து ஹாலிவுட்ஸை வந்து மறுபடியும் கட்டமைச்சு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட பெட்டராக வந்து நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து ஆடிட்டிங் போயிட்டுருக்கு. இனிமேல் வந்து புதிய இனியும் வேறு லெவலில் ஹை லெவல் டீம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னை சுற்றி இருக்கிற மக்கள் வந்து இந்த மிஷன், இப்போ நியூ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும், இப்போ இனி வர புது விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து தன்னை வந்து அர்ப்பணித்து வேலை செய்கிறவங்க தான் வந்து என்னை சுற்றி இருக்காங்க இப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பழைய மிஸ்டேக்ஸ்லேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இது எக்ஸ்டர்னல் மட்டும் கிடையாது, இன்டர்னல் ப்ரொடெக்ஷன், அதாவது உள்ளே இருக்கிற அந்த கட்டமைப்புக்கும் வந்து எப்படி பாதுகாப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சிட்டேன். இனிமேல் வந்து நான் மனுஷங்களை நம்ப போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மனுஷங்களை நம்ப போகிறது கிடையாது அப்படின்னா வந்து இனியும் வந்து ஹைடெக்காக அவர் டெக்னாலஜி பேஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி வர காலங்களில் வந்து எந்த கண்ட்ரியில் ஹாலிவுட்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அந்த மக்களுக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டும் சேஃப்டியும் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஹாலிவுட்ஸ் கம்பெனி ஆஃபீஸஸ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து என் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க. இனி அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து அடுத்த வாரம் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வாரம் வந்து டெவலப்பர்ஸ் டீம்கிட்ட இருந்து கிரேட் நியூஸ் வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்தோன்னே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமாக வந்து நம்ம ஏற்கனவே வந்து நிறைய டைம் வந்து லூஸ் பண்ணிட்டோம், இழந்துட்டோம். பட் இருந்தும் வந்து இனி வர காலங்களில் வரப்போகிற நியூ டெவலப்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த லாஸ் ஆனது ஒரு பெரிய விஷயமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேமர்ஸ் வந்து நிறைய ரிசோர்ஸஸ் வந்து அவங்க எடுத்துட்டாலும் இனி வர காலங்களில் வந்து ஹாலிவுட்ஸில் ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இனி யாரும் வந்து ஹாலிவுட்ஸை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதையெல்லாம் தாண்டின எதிர்ப்புகளை எல்லாம் வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு டாப் லெவலுக்கு வந்து நம்ம ஹாலிவுட்ஸ் வந்து போக போகுது. ஃபுல் செக்யூரிட்டி, ஃபுல் சேஃப்டியோட இனிமேல் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. புதிய உயரங்களுக்கு வந்து நாம் இனி போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து அவர் அடுத்த வாரம் வந்து டெவலப்பர்ஸ் டீம்கிட்ட இருந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து பாசிட்டிவான விஷயத்தை எதிர்பார்க்குறாரம்மா. அது வந்து தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான சிந்தனையில் இருப்போம். பட் அது எல்லாமே ஒன்று கூடி நல்லபடியாக நடக்கட்டும். தேங்க்யூ.